அவன் என்ன நினைக்கிறான்னா, நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அவன் என்ன நினைச்சுட்டான்னா, அவன வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவனுக்கு வந்து ஒரு அப்படியே அவன பார்த்து எல்லாரும் அப்படியே பயந்து, அவனுக்கு ஒரு 7,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தா அவன பார்த்து தொட நடுங்கிருவாங்கன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் வந்து இங்கேயே கட்ட பஞ்சாயத்து, எல்லா வேலையும் நான் இங்க பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். வம்சே, இதே ட்வீட் இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தங்க அடிச்சு விடுங்க. நான் மேல போட்டிருக்கேன் பாருங்க. உங்களோட ட்வீட்ட தான் ட்வீட் பண்ணி இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். ஓகே, சூப்பர். ஏக்காடா நாத்துன்னு ஒருத்தன் வந்தான். பயபுள்ள வெறித்தனமான சங்கியா இருக்கான். பாருங்க, பாண்டாவ அடிச்ச உடனே சங்கிங்க மைக் வாங்குறாங்க. ஒன்றரை மாம்சு. என்னன்னு பாப்போம், என்னன்னு கேளுங்க. அது மேபி சங்கின்னு சொல்றது அவங்களுக்கே போயிட்டான். வருத்தமா இருக்குதோ என்னமோ. நானும் நானும் மைக் குடுத்தேன். குடுத்த ஸ்பீட்ல போயிட்டான்யா. ஏதோ வாங்குறாங்க, மைக் வாங்குறானுங்க, ஓடுறானுங்க. என்ன பொழப்புடா! ஹலோ பிரதர்ஸ், கேக்குதுங்களா? கேக்குதும்மா. ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒன்றாக என்ன சொன்னாரு பாத்தீங்களா? இவன் வந்து இன்னைக்கு இவன் காசு கொடுக்குறான்னா அதை வாங்கி தின்னுகிட்டு அவன் பீய திம்பான், உன்னை வந்து கடிப்பான். நாளைக்கு உனக்கு எதிரானவன் காசு கொடுத்தா அவன் பீய தின்னுட்டு உன்னை வந்து கடிப்பான். நீங்கல்ல, அது ஏன்? அதுக்கு இந்த சங்கின்னு திரும்ப திரும்ப சொல்றதான ரீசன் அதுதான். சங்கி தான் இந்த வேலையை பார்ப்பான். எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த பில்கிஸ் பானு அவங்க வழக்கு, யார் அவங்க வந்து பல வருஷமா, அவங்க ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேல சித்தப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆளு, சித்தப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்கள ரேப் பண்ணியிருந்தான். அவங்க ரேப் பண்ண அவங்க மட்டும், அவர் மட்டும் இல்ல, பல பேர்ல அவனும் ஒருத்தன், சித்தப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒருத்தன். இந்த மணிப்பூர் இஷ்யூ நடந்தது பாத்தீங்களா? ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த 2 பெண்களை வந்து நிர்வாணமா நடக்க வச்சு கூட்டு வந்ததுல, அதுல வந்து ஒருத்தங்க வந்து கொஞ்சம் 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 ஒரு 30 வயசுக்கு மேல ஆனவங்க, ஒரு பொண்ணு 25 வயசுக்குள்ளான பொண்ணு. அந்த சின்ன பொண்ணோட அண்ணனோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் அந்த பொண்ணை நடக்க வச்சான் பாத்தீங்களா? நடக்க வச்சுட்டு கூட்டு வந்ததுல ஒருத்தன் அந்த பொண்ணோட அண்ணனோட ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து. சோ ஒரு சங்கின்றவன் அப்படிதான், அவன் நம்மள சுத்தி தான் இருப்பான். ரொம்ப அமைதியா எல்லாரையும் போல இயல்பா நடந்துக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அவனுக்கு ஒரு ஆர்டர்னு ஒண்ணு வரும்போது அவன் அப்படி நம்ம கூடயே இருப்பான். நம்ம வீட்டுல இருக்க பொண்ணுங்க ரேப் பண்ண தயங்க மாட்டான். அப்பேற்பட்டவன் தான் சங்கி. பிரசாந்த் ஒரு சங்கி. அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவன் யாருக்கு என்ன நடக்குதுன்றதுல அவனுக்கு ஒரு ஆதாயம். அவனுக்கு பிஸ்கட் போடுறவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கண்மூடித்தனமா செய்வான். மாம்சி, இது இப்ப ரிப்போர்ட் அடிக்க என்ன என்ன இதெல்லாம் அடிக்கலாம்? அத சொல்லுவோம். அவன் அந்த நம்ம இல்ல அத மாம்சு, அவன் பண்ணுவோம் அந்த மாம்சு. ட்வீட்ட வச்சிருந்தானா, ரிப்போர்ட் அடிச்சேன். நான் ஆல்ரெடி ரிப்போர்ட் அடிச்சேன். எல்லாருமே அடிச்சாங்க. ஆனா அவன் ட்வீட்ட டெலீட் பண்ணிட்டான் உஷாரா. இப்ப அது வேஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப அதை நான் டிலீட் பண்ணேன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கான்ல, அதுக்கு ஒரு ரிப்போர்ட்ட அடிச்சு விடும். வேஸ்ட் வேஸ்ட் இல்ல வேஸ்ட். அடிப்பேன். அது வேஸ்ட்ன்றது அது அது அடுத்து. சரி விடுங்க, அடிச்சு விட்டுருவோம். ப்ரோ இது பேர் when you ரிப்போர்ட்லாம் இல்ல ப்ரோ. நம்ம என்ன பண்ணாலும் இல்ல, அது. சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க. அதாவது இது டேக் டவுன் ஆகுது இல்ல, அதுக்குள்ளாரெல்லாம் நான் போவே இல்லை. புரியுதா? நம்மளால குறைஞ்சபட்சம் எல்லாராலையும் என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு வேலையை மட்டும் செய்வோன்ற. ஓகே, இந்த இதுக்கு ஒரு த்ரெட்னிங் இதை அடிச்சு விடும். திவ்யா ஜெகன் ஒருத்தங்க மைக் வாங்கியிருக்காங்க, பேசணுமா? பேசுங்க, நீங்க மேல வந்துட்டீங்க. இல்ல சாரி, நான் தெரியாம ரைட் ரெக்வெஸ்ட் கொடு. சாரி சார். சரி சரி, ஓகே. கீழதான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் பாண்டா சல்லியா. நான் 57 பேரு எல்லாம் இந்த இதுதான் புதுசா வந்து அந்த பிஸ்கெட் நாய்ங்க தான் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. தாவேக்கன் நாய்ங்க.
தாவேக்காரனுங்க பாருங்களேன், இதுக்கு முட்டு குடுக்குறானுங்க, இதுக்கு சப்போர்ட் பண்றானுங்க. மாம்சு அந்த டிவிஎஸ் கம்பெனிக்கு அவ்ளோ கோட்வீட் போட்டிருக்கானுங்க மாம்சு, தாவேக்கன் நாய்ங்க. மாம்ஸ் இது அவனுங்க ஆனா எடுத்தானுங்கன்னா அந்த பையனை அது அது இன்னும் கஷ்டங்க. அந்த பையனை எடுத்துட்டாங்கன்னா வேலை கீழ எல்லாம் போச்சுன்னா அது ரொம்ப அது பெரிய பிளாக் மார்க் மாதிரி ஆயிடும் மாம்ஸ். மாம்சு இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இப்பவே தூக்க மாட்டாங்க. இந்த மாரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 மாசம் இழுத்தடிப்பாங்க இந்த இத. இது ம் ஆறி போன உடனே தூக்கி விட்டுருவானுங்க. அப்ப என்ன பண்ணுவான் அவன்? இத வந்து ஒரு பேச்சு பொருளாவே ஆக்க முடியாது. இது அந்த எத்தன பேருக்கு பையன் அந்த தான் மாரி ஃபைட் நடந்திருக்கு. பண்ணணும். நிறைய நடந்திருக்கு மாம்ஸ். நான் தான் சொல்றேனே இது தொடர்ந்து சங்கிங்க பல வருஷம் இது ஒரு சங்கியோட மோடஸ் ஆப்பரண்டி. இது அவனுக்கு பல நாளா பண்ணிட்டு இருக்கிறது. இங்க அவனுங்கள சங்கி எதிர்த்து பேசுற ஒவ்வொருத்தனையும் அவன் அப்படிதான். அவன் கம்பெனிக்கு மெயில் போடுறது, அவனோட ரிலேட்டிவ்ஸ் அவன் வீட்டுல இருக்கவங்களோட கம்பெனிக்கு மெயில் போடுறதுன்ற எவ்வளவு பண்ணியிருக்கானுங்க. அப்ப இந்த மாதிரி பேசுற எல்லாருடைய ஒர்க் டீடைல்ஸையும் எடுத்து போடுவானுங்களா தாவேக்காரனுங்க? இப்ப என் ஒர்க் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து மாம்ஸ் போட்டுருவானுங்களா? என்ன வேலையை கொஞ்ச விட்டு கொஞ்ச தூக்கிடுவாங்களா? நேரம் அப்படியே ஒன்றரை மாம்ஸ் கொஞ்ச நேரம் ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு 5, 10 ஓகே மினிட்ஸ். ஒருத்தன் ஓகே ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட மெயில் அனுப்புனானே ஒரு சங்கி, ஞாபகம் இருக்குதானே? நீங்களே எடுத்து படிச்சீங்களே மெயில. இல்ல எனக்கு இப்ப அதான் டவுட்டு. இப்போ எனக்கும் அனுப்புவாங்களா தாவேகான்ஸ்? மெயில் ஐடி வேணா நான் கொடுக்குறேன். ஆமா இவர்தான் ஓனர். நீங்க இவருக்கே மெயில் அனுப்புங்க. நீங்க வந்து ஒன்றாக மெயில் ஐடி போறதை விட ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணாங்க போடுங்க. ஆனா அது எப்படி இல்ல ஆகும்னா விஜய் கட்சியில கேளுங்க, விஜய் கட்சியில கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஆகணும். எப்படி விஜய் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புசிக்கு அனுப்புறோம், அந்த மாதிரி வந்த மெயில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒன்றாக உன்னை பத்தி மெயில் வந்திருக்கு என்னன்னு பாரு. கம்முனிடுறா நீ வேற ஒருத்தன். ஐயோ கடவுளே. அவன் படிச்சு ஒன்னொன்னா இப்பதான் மேல வரான். அது இந்த ஏதோ இந்த மாதிரி சில்லற சண்டைக்கு எல்லாம் உங்களை தெருவுல இழுத்து விட்டு வாழ்க்கையை கெடுத்து விட்டு இந்த நாயெல்லாம் வந்து ஸ்டேட் என்னங்க முன்னேறிடுச்சு. டேய் முன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் முன்னேற மாட்டேங்குது. நீங்க எல்லாம் ஓட்டுருங்கடா, ஊபி குஜராத்னு ஓட்டுருங்கடா. உங்களுக்கு எல்லாம் அங்கதானடா சுகமாகுது. இங்க உக்காந்து நீங்க இருக்கிறவன் தாலி அறுத்துக்குன்னு. இல்ல தாவேகான்ஸ் முடிவு பண்ணிட்டானுங்க, எப்படியும் அவனுங்க வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு தெருவுல தான் நிக்க போறானுங்க அப்படின்ட்டு அவனுங்களுக்கு ஆள் சேர்க்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். நோ அது எப்படி அவனுங்களுக்கு நாங்க அந்த பைத்தியக்காரனுங்களுக்கு அடுத்து அவனுங்களுக்கு தான் இது நடக்கும். அவன் அடுத்து சங்கி கை கூலிடா. அவன் அடுத்து அவன் உங்க சைடு திரும்புவான்டா. நீங்க அவனை எதிர்த்து பேசுனீங்கன்னா நீங்க இதுல வந்து இல்ல அது அவன் பிரச்சனை இல்ல. சைடு எடுக்கிறது. அது பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. அவனுங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் தெரியுமா? ரெண்டும் ஒரே டீம் தான். அதனால அவனுங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவும் கரெக்ட் தான். நாளைக்கு பாரு தாவேக்கால பாண்டாக்கு ஒரு ஊடக பொறுப்பாளர் போஸ்ட் கொடுப்பாங்க பாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இல்ல அண்ணே, இந்த மாதிரி தாவேக்கன்ஸ் ஒரு பிஹேவியர் எடுக்கிறானுங்களே, இந்த பிஹேவியரை இவனுங்க ஓட்டு கேட்க போகும்போது எதிர்க்கட்சிங்க கிட்ட எடுத்தானுங்கன்னா என்ன நடக்கும்? அரசியல் அடி அனுபவம் விழும். உள்ள ஆட்கள் நீங்க சொல்லுங்களேன். களத்துல இல்ல இல்ல, அடி விடியேறும் விழும். கிரவுண்ட்ல அடிச்சிருவாங்க. வெட்டுவேன், ஏன்னா இவங்க குத்துவேன். இல்ல ரொம்ப கஷ்டம். இல்ல எனக்கு இப்போ இங்க வந்து இப்போ அஜித் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து தொடர்ந்து இங்க ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா அதை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பாண்டா விஷயத்த அவங்க எப்படி அடுத்து மூவ் பண்ண போறாங்க, இல்ல இப்படி பேசிட்டு விட்டுருவாங்களா அப்படின்றதுதான் தெரியல. அவன் ட்விட்டர் தான் டெலீட் பண்ணிட்டானே, அதுக்காக நம்ம அப்படி கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்களா, இல்ல சட்ட ரீதியா போவாங்களா? சட்ட ரீதியா தான் போகணும். ஆனா இல்லண்ணா அது சரியா சட்ட இனிமேட்டு இவனை விடக்கூடாது. சட்ட ரீதியா தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பசங்க எடுக்கணும். இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல. இது எமினம் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, இப்போ நடக்காது மாம்சு. இத யூசப் பண்ண எப்பனா வந்து இந்த விஷயம் ஆறி போன உடனே அவனுக்கு வந்து பின்விளைவு தானுஸ் வரும். கொஞ்சம் மியூட் போடுங்களேன். இறையுது தானுஸ். யாருக்கு இறையுது? எமினம் எண்டுல ஏதாவது வருங்க. இருங்க. ஓகே. இல்ல மாம்சு, இது இந்த விஷயம் ஆறி போன உடனே யூசப் பண்ண அந்த பையனுக்கு வந்து இஷ்யூ வரும்.
நெறைய விஷயம் ஆல்ரெடி வந்து எக்கச்சக்க மெயில் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா வந்து அவன் ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த ஆர்கனைசேஷன் பேர வேற பார்த்தீங்கல்ல, கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து கூப்ட்டு கேள்வி கேட்பாங்க அவன. ஏன்னா இந்த கம்பெனில ஆல்ரெடி பிரசிடென்ட் இருக்கு இந்த மாரி இஷ்யூஸ்க்கு. ஆன்லைன் இஷ்யூஸ்க்கு ம், வந்து ம். இஷ்யூ ஆக்குறது வந்து இந்த கம்பெனிக்கு புதுசு கிடையாது. அந்த பையன வந்து இஷ்டத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. அவன் கஷ்டப்பட்டு அந்த ஒரு பெரிய கம்பெனி தான் அது. அவன் வந்து என்ன பேக்ரவுண்டுன்னு தெரியல. எஜுகேஷன் பேக்ரவுண்டு கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கான். இவன் பாருங்க அவங்க அப்பா, அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த பையனோட யாரோ ரிலேட்டிவ் பேசுனாங்க. அந்த பையன வந்து இந்த கம்பெனில வேலை பார்க்குறான். அந்த பையனுக்கு வந்து ம அந்த பையன ஒரு மனநோயாளியா காட்டுறான். என்னென்ன வேலை பார்க்குறான் பாருங்க இந்த பாண்டா. அவனை பிராண்ட் பண்றதுல இருந்து அவன் வேலை போக வைக்கிறதுல இருந்து அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றக்கூடிய வேலை பார்க்கறான். ஒருவேளை ம். மன உளைச்சல்ல அந்த பையன் வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டான். இல்ல அந்த விஜய் ரசிகர்களே ஒரு கோவத்துல அவனை ஏதாவது அடிக்க போறானுங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு. யார் பொறுப்பு? இவனுக்கு என்ன வந்துச்சு? ஆனா எனக்கு ஒரு அண்ணே டவுட்ண்ணே. இப்போ இவனுங்கெல்லாம் என்ன அனாதையா? இப்ப இவனுங்களுக்கு வீடு வாசல்ல குடும்பம் குட்டி இல்ல, வாழ்க்கை எல்லாம் எதுவுமே இல்ல. இவனுங்கெல்லாம் என்ன அனாதையா? ரோட்ல பிச்சை கிச்சை எடுக்கிறானுங்களா? இப்ப இவனுங்க கம்பெனிக்கு இப்ப இந்த தாவேகான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்ப இவனுங்க கம்பெனில யாரும் ம், எதுவும் இது ம். பண்ண மாட்டாங்களா? இல்ல வீட்ல அப்பா அம்மா இல்லாம தான் இருக்காங்களா? இல்ல ஆர்ஃபனேஜ் ஹோம்ல வளர்ந்துட்டு இருக்கானுங்களா? எப்படி? இப்ப அடுத்தவனுக்கு பண்ணும்போது சுகமா சொரிஞ்சுக்கிறானுங்கல்ல. இப்ப இவனுங்களுக்கு இது இப்ப திரும்ப நடக்குது ம். அப்படின்னா என்ன பண்ணுவானுங்க? இருக்கும். அந்த பையனா தர்ஷன் மாதிரி இருப்பானுங்க போல இருக்குது. தர்ஷன். அதான் ஒரு 6 வயசு குழந்தைய செக்ஷுவல் அசால்ட் பண்ணி புரியுது, புரியுது. கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு அம்மாவையும் அந்த அந்த மாடியில மாதிரி சாக்குல இருப்பானுங்க. பையில போட்டு கொண்டு போனான். ஆமா, அந்த ம், மாதிரி ம். இருப்பானுங்க போல இருக்கு அவனுங்க. இல்ல யூசப் அண்ணே நீங்க டெத் த்ரெட் வருமான்னு கேட்டீங்க. ராக்கெட் மாம்ஸ் மேல ஒண்ணு ஷேர் பண்ணாரு. ஒன்றாக மாம்ஸ் வந்து அத எடுத்து விட்டாரு. டெத் த்ரெட் ஆல்ரெடி ம். வந்துருச்சு அந்த பையனுக்கு. அவன் நினைப்பான் இத டீல் பண்ணலான்னு. இது எங்க எப்படி போகும்னே தெரியாது. எவன் எப்படி ஏன்னா அது ஒரு புது கட்சி. அந்த கட்சியில இருக்கிறவன்லாம் ஒரு வெயிட் காட்டுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்னு தெரியாது. நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். போவானுங்க. அந்த ம், ஒரு ம். எக்ஸ்ட்ரீம் மென்டாலிட்டில இருக்கானுங்க. போஸ்டிங் வாங்குறதுக்கு என்ன வேணா பண்ணணும். நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன்னு காட்டணும் அப்டின்ட்டு ஒரு 4 பேர் அந்த கட்சியில இருக்கிற ஒரு 4 பேர் நம்ம பேர சொல்லணும்னு நெறைய பேர் திரியுவானுங்க. அந்த நாய்ங்கலாம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. புரியுது. பையன் ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அந்த பையன் நேரா போய் ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்தான்னா, அவன் செக்யூர்டு. பாண்டா மாரி ஆட்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். நாளைக்கு வந்து வேற எவனானா போய் அவன் சொல்றான் அவன் இன்னைக்கு என்ன அதுப்பு இருந்தா சொல்லியிருப்பான். கபிலன முடிச்சு விட்டான். அடுத்தது உன்னதான்னு அந்த பையன்ட்ட போய் எப்படி சொல்லியிருப்பான் பாருங்க. அவனுக்கு என்ன ஒரு அத்துப்பு இருக்கும் அவனுக்கு. ப்ரோ பாண்டாக்கு. பாடம் ஒண்ணு டிசர்வ்ஸ் டு பி பனிஷ்டு ப்ரோ. ஆல்ரெடி ஒரு விஷயத்துல தப்பிச்சிட்டான், ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சிட்டான் அவன். இந்த இதுல ஆமா. அவன் தப்பிக்க கூடாது. இல்ல ஊர்ல இருக்கிற ஸ்பேஸ்லாம் மொறைக்கே போய் மைக் வாங்குவான். அதர் லிசனர கேட்டுட்டு வந்து, நம்ம ஸ்பேஸ் இவ்ளோ நேரம் ஓடுது. நாய் வரானா பாருங்களேன். கீழ தான்டா உட்கார்ந்துருக்க மயிரு. மேல வாடா. மாம்சே கருத்தியலா பேசுவோம். இப்போ உன்ன அபியூஸ் பண்ற மாரி எழுவத் அபியூஸே பண்ண மாட்டோம். மேல வா. 71 71 பேர் அதர் லிசனர். நிச்சயமா அவனும் ஒருத்தனா தான் இருப்பான். நான் கண்டிப்பா சொல்றேன். மாம்சே இருக்கான். கீழ அவன் தான் அவன் இருக்கான் ஆக்சுவலா நாய். ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுமா? அவன் பர்சனல் டீட்டெயில் போட்டான். கபிலன் அது கபிலன் ஒரு பக்கம். வந்திருக்காருயா. அவன் திரும்ப எடுத்தான்ல, அதை எடுத்ததுக்கான ரீசன் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அவனா எடுத்துட்டான்ட்டு கிடையாது. அதுவும் அவனுக்கு பிரச்சனை ஆகுன்றனால தான் எடுத்திருக்கான். அவன் ஐடிக்கு பிரச்சனை ஆகுன்றதால தான் எடுத்திருக்கான். அதான் அதேதான். கபிலன்